ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிங்க. முதல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா கதறி அழும் வியானா, கடுப்பான அமித். ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஸோ இவங்க ரெண்டு பேர் இது வியானான்ற ஏதோ ஒரு பொருளை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அந்த பொருளை காலையிலேருந்து தேடிட்டு இருக்காங்க நம்ம அமித். ஸோ அது காணாமல் போயிருக்கு. அது வியானா தான் ஒழிச்சு வச்சான்னு சொல்லிட்டு அவர் கிளியராக தெரியுது. ஓகேங்களா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வீடியோ பல பேர் போய் சேரும் மக்களை. அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ என்னடா ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு, எந்த சண்டைகளும் எந்த சச்சரவுகளும் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நினைச்ச உடனே மார்னிங்கே ஒரு ப்ரமோ ஒன்று போட்டு விட்டாங்க. நம்ம வியானா இருக்காங்களா, வியானா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஷூஸ் இருக்குல்ல, எல்லா ஷூஸ்லையுமே ஒரு ஷூவாக ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌன் என்ற ஒரு ஷூமே எடுத்து பெட்ரூம் கீழே பெட்ல கீழே ஒழிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது யாருதுன்னா ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் அமித் தான் இருக்கும் போல இருக்கு. உங்களை இந்த மாதிரி ஷூஸ் ஒழிச்சு வைக்கிறது அவங்களுக்கு சின்ன ஹேபிட்டாக இருக்கான். ஸ்கூல் படிக்கும்போது அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அமித் அவர்கள் தேடி டயர்ட் ஆயிட்டாரு. டயர்ட் ஆயிட்டு என்ன பண்ணார், கார்டன் ஏரியாவில் போய் சோஃபாவில் வியானா உட்காந்துருந்தாங்க. வியானா எங்கே தான் வியானா வச்சிருக்க, நீ எங்கே வச்சிருக்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பாக தான் பேசியிருந்தாரு. அதே பேசிட்டே இருந்து ரூம் உள்ள போகும்போது திரும்பி இட்ஸ் நாட் நைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் ரோலை விட்டு கொஞ்சம் அமித் கோவப்பட்டாருன்னு யோசிச்சு பாருங்களேன். அமித் அவர்கள் கோவப்படுற வாய்ப்புகளே கிடையாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அவர் அவ்வளோ சீக்கிரமாக கோவமே பட மாட்டார். அந்த நபர் சடனாக கோவப்பட்டாருன்னா எந்த அளவுக்கு அவர் தேடி இருப்பார். சரி, எனக்கு முதுகெல்லாம் பயமாக வலிக்குது, ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம வியானா போயிட்டு அந்த பெட்டு கீழேருந்து ஒரு ஷூவாக எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டு ஷூவை தூக்கி விசிறி அடிச்சிட்டார். அவனால கிடையாது. ஸோ கீழே விசிறி அடிச்சு ரொம்ப கடுப்பாயிட்டார். அவர் ரொம்ப கடுப்பாயிட்டு, ஏன் இப்படி பண்ணுறீங்க, ஓரளவுக்கு தான் விளையாட்டாக இருக்கணும், பட் இந்த அளவுக்கு விளையாட்டாக இருக்கக்கூடாதுன்ற ஆக்சுவலி கான்செப்டாக